Hello everyone. In the video, we are going to look at how you should be approaching advanced audit in CFA. Right? CFA advanced audit November 2024 was one of the toughest papers, excluding IBS. Right? Our paper advanced audit தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. Many of you felt tough. So we are going to look at how you should be approaching advanced audit so that you bare minimum pass definitely, but when you get the chance you are able to grab as much as marks as possible. 50 60s is also possible in audit, right? Auditல 50 60 வாங்குறது is not easy, but still it is possible. We know a lot of students who have actually scored 55s and 60s in advanced audit, right? So but அதுக்கு ஒரு அப்ரோச் கரெக்டாக இருக்கணும், ரைட்டா? எப்படி படித்தா அந்த மார்க்கை நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாங்க. அட்வான்ஸ்ட் ஆடிட்டில் அப்ரோச் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும், வாட் ஆர் த சாப்டர்ஸ் தட் யூ ஹேவ் டு கிவ் யுவர் 200% அண்ட் வாட் ஆர் த சாப்டர்ஸ் வேர் யூ ஹேவ் டு கிவ் யுவர் 100% அண்ட் 60 to 70% இன் வித் சாப்டர்ஸ், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆடிட் இஸ் அ வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். இன்டர்மீடியட் ஆடிட்டே வாஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபைனல் இஸ் டபுள் த சைஸ் ஆஃப் இன்டர்மீடியட் ஆடிட், ரைட்? தட் டு புட் இட் இன் யார் கான்டெக்ட், இன்டர்மீடியட்டோட 2 times தி சைஸ் தான் in terms of volume final audit. In terms of technical difficulty, அதே தான் intermediate whatever you faced technically difficult, அதே தான் final audit you will be facing. Technical difficulty ரெண்டு ஒன்று தான். In terms of volume of the syllabus தான் CA final audit humongous. அதுக்கு என்னெல்லாம் முக்கியம், என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வாட் ஆர் த சாப்டர்ஸ், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி படித்தா நம்மளால் ஈஸியாக 40+, 50+ வாங்குறதுக்கான அப்ரோச் என்ன, அப்ரோச் டு ஸ்டடி, ரைட்டா? அப்ரோச் டு ஸ்டடி என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் டிப்ஸ் ஆர் ஜென்ரல் காஷன்ஸ் த்ரூ மை ஓன் எக்ஸ்பீரியன்சஸ், ரைட்டா? இதை பற்றி பார்ப்போம். திஸ் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த வீடியோ, ரைட்டா? ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு ஏன் நம்ம ஃபைனல் ஆடிட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, எஃப்ஆர் அண்ட் ஏஎஃப்எம் இருக்கு, ரைட்டா? First group in CA final audit is FR, AFM and advanced audit. We all know we are going to be depending on either of FR or AFM or even both, right? And pattern பார்த்தீங்க அப்படின்னா, FR டஃப்பாக இருந்தால் AFM டஃப்பாக இருக்குது, ஆர் ரெண்டுமேவும் டஃப்பாக இருக்கிறதுக்கு இருக்குது. ஸோ யூ நீட் டு ஹேவ் தட் 50 in audit, ரைட்டா? ஒன்றுத்தில் 40 வாங்கிட்டு இன்னொன்றுத்தில் 55 தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பேசிஸில் இருந்தது அப்படின்னா, அக்ரிகேட்டுக்கு யூ நீட் 50 in audit. அதாவது பாக்கி 2 சப்ஜெக்ட் தரணும் கூட அவசியம் இல்லை. ஆடிட் அதை காப்பாற்றிக்கிட்டாலே போதும், ரைட்டா? ஆடிட் ஷுட் பி செல்ஃப் சஸ்டைனிங், விச் மீன்ஸ் ஸ்கோரிங் 50+, ரைட்டா? அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு மோட்டிவ், அந்த ஒரு டார்கெட்டில் இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ரைட்டா? அதுக்குள்ளே நம்ம போவோம். ஃபஸ்ட்டு சாப்டர் தட் யூ ஷுட் பி ஆப்வியஸ்லி கான்சென்ட்ரேட்டிங் இஸ் எத்திக்ஸ், ரைட்டா? எத்திக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைலி வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர். ஒரு சிங்கிள் சாப்டரில் இவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா எத்திக்ஸ். ஏன்னா இட்ஸ் பை தி இன்ஸ்டியூட், ரைட்டா? இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா தான் டிராஃப்டட் திஸ் இது சாப்டர், லைக் எத்திக்ஸ்ங்கிற ஆக்ட், சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949, ரைட்டா? லிட்ரலி இட்ஸ் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட். அதோட ஷெட்யூல்ஸ் தான் மேஜராக நம்ம படிப்போம், அண்ட் ஃபியூ ஆஃப் தி செக்ஷன்ஸ் ஃப்ரம் தி ஆக்ட், ரைட்டா? ஸோ இட் இஸ் ஆஃப் ப்ராமினன்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி இன்ஸ்டியூட் டு டெஸ்ட் யூ ஆன் தட் அண்ட் ஃபார் யூ டு நோ இட் வெல், ரைட்டா? அதுக்காக தான் இதில் இவ்வளோ மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, எத்திக்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். கிளாஸஸ் 34 கிளாஸஸ் இருக்கும், அது ஒரு ஏரியா. செகண்ட் திங் அதர் ஏரியாஸ் இருக்குல்ல, அதை பிரிச்சுக்கலாம், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸில் ஸ்கோர் பண்ணுறது ஆக்சுவலி வெரி ஈஸி. என்ன அப்படின்னா, கிளாஸை நம்பரோட ஞாபகம் வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் நம்பர்ஸ், எஸ்ஏ நம்பர்ஸ் எழுதணுமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. எழுதணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற ஆன்சர் இருந்திருக்கும், ரைட்டா? எஸ்ஏ தெரியல, ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எழுதிட்டு போகலாம், ரைட்டா? எக்ஸாக்ட் ப்ரொவிஷன் தெரியலனா அட்லீஸ்ட் ஒரு 50 to 80% ஒரு வேரியேஷனோட எழுதிட்டு போகலாம், ஐ மீன் சிமிலாரிட்டியோட எழுதினா கூட ஓகே. ஆனால் எத்திக்ஸில் இந்த 34 கிளாஸை நீங்கள் அப்படியே வெர்பேட்டன் எழுதணும், ரைட்டா? அந்த வெர்பேட்டன் எழுதலை அப்படின்னா மார்க் தரமாட்டாங்க. அதோட முக்கியமாக கிளாஸ் நம்பர் என்ன, ஷெட்யூல் நம்பர் என்ன மிஸ்கண்டக்ட், ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டா, அதர் மிஸ்கண்டக்டா, யாருக்கு, இன் மெம்பர்ஸ் இன் ப்ராக்டிஸா, மெம்பர்ஸ் இன் ஜென்ரலா, மெம்பர்ஸ் இன் சர்வீஸா, இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நீங்கள் எழுதி அந்த கிளியராக அப்படியே எழுதினா மட்டும்தான் எத்திக்ஸில் வில் பி ஏபிள் டு ஸ்கோர். ஃபர்ஸ்ட் திங், கிளாஸ் நம்பர்லேருந்து அந்த ஃபுல்
your reference point should be very clear and to the point கரெக்டாக இருக்கணும் ரைட்டா. அது அண்ட் தி எக்ஸாக்ட் கிளாஸ் ரைட்டா. இட்ஸ் கிளாஸ் இஸ் மோஸ்ட்லி 3 to 4 lines ரைட்டா. யூ ஹேவ் டு புட் அன் எஃபர்ட். ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுக்கு ஒரு 2 to 3 days ஆகும் ரைட்டா. எத்திக்ஸ் படிக்கிறது சிம்பிள். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். கிளாஸ் ஆப்வியஸ்லி புரிஞ்சுட்டு வந்துட்டு ஒரு கிளாஸாக வந்துட்டு ஃபுல்லாக வெர்பாட்டன் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மெமரைஸ் பண்ணி ரிசைட் பண்ணி பார்க்கணும் ரைட்டா. இதே மாதிரி எல்லா கிளாஸையும் பண்ணிட்டு இன்னொரு தடவை திருப்பி உட்காந்து எல்லா கிளாஸையும் பார்க்காம எழுதி பார்க்கணும். இந்த தடவை பார்த்தே எழுதிருங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இருக்கிற வாட்டி வந்து பார்க்காம எழுதணும் ரைட்டா. இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கிளாஸையும் பேர், இந்த கிளாஸோட பேர் இதுதான் அப்படிங்கிறப்பல லிங்க் பண்ணி படிக்கணும். இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு இட் வில் டேக் அரௌண்ட் 12 hours ஆகும்னு வச்சுக்கோமே. இது வெறும் இந்த கிளாஸ் போடுறது, ஏன்னா 34 கிளாஸ் ஈஸி கிடையாது ரைட்டா. இது பண்ணுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆக போகுது ரைட்டா. இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதர் ஏரியாஸ் எடுத்துக்கணும். இது பண்ணுறதுனால என்ன பாயிண்ட்? இதை ஒரு வாட்டியும் பண்ணுமா? இல்லை. இது ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டில 3 hours நீங்கள் ஃபுல் எல்லா கிளாஸையும் வெர்பாட்டன் படித்து எழுதி முடிச்சிருவீங்க ரைட்டா. வெர்பாட்டன் படித்து ஒப்பிச்சு பேர் நம்பரையும் லிங்க் பண்ணி முடிச்சிடலாம் ஜஸ்ட் 3 hours. இது ஒரு வாட்டி நீங்கள் 12 hours போட்டு உட்காந்தீங்க அப்படின்னா அடுத்த வாட்டிலேருந்து 3 hours, 12லேருந்து 3க்கு வரும் ரைட்டா. அதுக்கு தான் இந்த என்டையர் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் ரைட்டா. இதை விட்டோம் அப்படின்னா அதர் ஏரியாஸ் இருக்கு. அதர் ஏரியாஸ்னால் என்ன? டீம்டு மெம்பர், பிரான்ச் ஆஃபீஸ், இது மாதிரி குட்டி குட்டி விஷயம் அபவுட் ஹவு த மெம்பர் ஷுட் ஆக்ட் ப்ரொஃபஷனலி அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு டீல் பண்ணும். அந்த விஷயத்தெல்லாம் பற்றியும் படிக்கணும். தட் இஸ் ஆல்சோ பிரைம் இம்பார்ட்டன்ஸ். எத்திக்ஸ்லேருந்து 2 or 3 questions வரும் ரைட்டா. அதில் வந்துட்டு கிளாஸ் கண்டிப்பாக 1 ரைட்டா. 3 questions இருந்ததுன்னா 2 question கிளாஸ்லேருந்து வரும் ரைட்டா. இந்த அடிஷ்னல் கொஸ்டின் இருக்குல்ல, அதுதான் அதர் ஏரியாஸ்லேருந்து வரப்போகுது. அதுக்கு தான் நீங்கள் வந்து அதுவும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏன்னா இன்னும் இதை தவிர எம்சிக்யூஸில் வரும் ரைட்டா. எம்சிக்யூஸ்லேயும் நல்லா கேட்பாங்க, அதுலேயும் வில் பி ஏபிள் டு ஸ்கோர் வெல். திஸ் இஸ் தி பேட்டர்ன் ஆஃப் எத்திக்ஸ். இப்படி படித்தீங்கன்னா எத்திக்ஸ் வில் பி ஏபிள் டு ஸ்கோர் வெல். இதை தவிர வேற என்னெல்லாம் இருக்குது? நான் என்ன கேட்டிங்க அப்படின்னா சப்ஜெக்டே நாளாக பிரிப்பேன் ரைட்டா. ஈஸியர் செட், பட் எத்திக்ஸ் ஒரு ஏரியா ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து நியூ எஸ்ஏஸ் அப்படின்ட்டு. நியூ எஸ்ஏஸ் இஸ் ஒன் ஏரியா. தென் வாட் யூ ஹேவ் இஸ் அதர் ஆடிட் ஏரியாஸ். அதர் ஆடிட் ஏரியாஸ். தென் இன்டர்போர்ஷன், எஸ்ஏ 200 to எஸ்ஏ 700 இன்டர்போர்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் தான். இதுவும் எஸ்ஏஸ் தான் ரைட்டா. இந்த 4ஆக பிரிச்சுக்கலாம். இதில் இந்த இது வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட். எத்திக்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதர் ஏரியாஸும் இந்த நியூ எஸ்ஏஸ், இந்த 2 தான் உங்களோட ப்ரைம் ஃபோக்கஸாக இருக்கணும். லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஆர் லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான் இந்த இது. பட் யூ ஷுட் நாட் ஸ்கிப். இன்டர் எஸ்ஏஸும் நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணணும். 200 to 700 எஸ்ஏஸையும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதெல்லாமும் அட்டன் பண்ண முடியும். ஓரளவுக்கு எழுதி நீங்கள் அதில் மார்க் ஸ்கோர் பண்ணணுன்னா கூட நீங்கள் 200 to 700 நீங்கள் படித்தே ஆகணும் ரைட்டா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நியூ எஸ்ஏஸ் பார்ப்போம். நியூ எஸ்ஏஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது? யூ ஹேவ் யுவர் எஸ்ஏ 800, எஸ்ஆர்எஸ், எஸ்ஆர்இ அண்ட் எஸ்ஏஇ ரைட்டா. 4மே வந்துட்டு May 24 தான் வந்தது. 800 இதில் 4மே டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இஸ் நாட் தட் மச் ரைட்டா. இந்த 4 எஸ்ஏவும் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ப்ரிப்பேர் வெல் அண்ட் கம்ப்ளீட் இட், யூ வில் பி இன் அ வெரி குட் பிளேஸ் ரைட்டா. ஆவரேஜாக பார்த்தோன்னா 100 pagesக்குள்ளே 4மே இருக்கும். அண்ட் ஸ்டடி ஃப்ரம் தி ஐசிஐ மெட்டீரியல் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த 4 எஸ்ஏஸ்க்குமே. திஸ் இஸ் யர் ப்ரைம் இம்பார்ட்டன்ட். எஸ்ஏஸில் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இந்த 4 லெசனோடது ரைட்டா. இது வந்துட்டு எத்திக்ஸ்க்கு அப்புறம் என்னோட டாப் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நியூ எஸ்ஏஸ் தான் நான் சொல்லுவேன். எத்திக்ஸ், நியூ எஸ்ஏஸ் கவர் பண்ணோம். காரோ ஆட்டோமேட் டிஜிட்டல் ஆடிட் இது கவர் பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 40 வித் சம் லக் அண்ட் ப்ரேயர்ஸ். பட் we need that 50 at any cost. at any காஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் பார்க்கணும். லக்கில் 40 வாங்குறதும் இந்த கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி 40 வாங்குறதும் இஸ் பாசிபிள். பட் வை ஷுட் வி லீவ் அவர் கெரியர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் டு சாய்ஸ் ரைட்டா. அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்காக தான் வி ஆர் டூயிங் ஃபுல் கவரேஜ். ஆர் ஹவு யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 50 ஈவன் இன் November 24 மாதிரி டிஃபிகல்ட்டான பேப்பர்லையும் எப்படி 50+ வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதர் ஆடிட் ஏரியாஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் ஆடிட். குரூப் ஆடிட்டுங்கிறது கன்சாலிடேட்டட் எஃபர்ட்ஸ் ரைட்டா. கன்சாலிடேஷனில் ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எப்போ கன்சாலிடேட் பண்ணக்கூடாது, அதை நம்ம எப்படி செக் பண்ணணும். இந்த பர்மனன்ட் கன்சாலிடேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் கன்சாலிடேஷன் படிக்கும்போது, அதை எப்படி செக் பண்ணணும், அந்த மாதிரி என்சிஐ ஐட்டம்ஸ்லாம் எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க, இது மாதிரியான ஸ்டாண்டர்ட் விஷயம் தான் இருக்கும். இட் இஸ் அ வெரி ஈஸி சாப்டர். டிஜிட்டல் ஆடிட் இஸ் அ வேக் சாப்டர், பட் யூ வில் கெட் 1 question ஈஸிலி ரைட்டா. இது உட்காந்து படிச்சிங்கன்னா 6 hours படிக்கலாம் ரைட்டா. படிச்சிங்கன்னா 4 to 6 marks கேரண்டியாக வரும். ட்விஸ்ட்டே பண்ண மாட்டாங்க, புக்லேருந்து அப்படியே கேட்க போகிறான் ரைட்டா. நோ ட்விஸ்ட்
ரைட்டா? பேரா எழுதிட்டு வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ்ங்கிறப்பல கேட்டு முடிச்சிருவோம். ரைட்டா? பேஜ் பிரிண்டிங் இதுதான். அதனால நீங்க டிஜிட்டல் ஆடிட்ல எஃபர்ட் போடலாம். பேங்க் ஆடிட்ல வந்துட்டு இன்டர் போர்ஷன் வராது. அதை தவிர நீங்க அட்வான்சஸ்லாம் எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க, கிரெடிட் கார்டு ஆப்ரேஷன் என்ன, இந்த மாதிரியான இன்டர்னல் ஆடிட் எப்படி பண்ணுவீங்க, இன்டர்னல் ஆடிட்ல அட்வான்சஸ் எப்படி பண்ணுவீங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வரும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டிவ்லி இது. பட் இதுக்கு நீங்க இன்ட்ரோட போர்ஷன் அந்த என்பிஏ இது ஸ்டாண்டர்ட் ப்ரொவிஷனிங் பர்சன்டேஜ் இதெல்லாமும் நீங்க படிச்சு வச்சுக்க வேண்டியது எசென்ஷியல். இது தவிர என்பிஎஃப்சி, பேங்க் ஆடிட் அண்ட் என்பிஎஃப்சி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஆர் ரெண்டுமே கூட கேட்கறது இப்போதான் கன்சிஸ்டண்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ரெண்டுமே படிச்சுக்கிறது இஸ் அ வெல் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியர் தான். போத் ஆர் ஆக்சுவலி ஈஸியர் சாப்டர்ஸ். பிஎஸ்யூ இஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் அண்ட் ஸ்கோரிங் சாப்டர்ஸ். யூ கேன் கிளப் இட் அலாங் வித் டிஜிட்டல் ஆடிட். டிஜிட்டல் ஆடிட்டோட சேர்த்து பிஎஸ்யூ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி ஸ்கோரிங் சாப்டர். ரைட்டா? அதனால அதை நீங்க எடுத்து கான்சென்ட்ரேட் பண்றது ஈஸி. இன்டர்னல் ஆடிட், டியூ டெலிஜென்ஸ், இன்வெஸ்டிகேஷன், ஃபரன்சிக் நாலுமே உங்களுக்கு சேம் லாங்குவேஜில் இருக்கிற சாப்டர்ஸ் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோன்னா குரூப் ஆடிட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் மாதிரி இருக்கும். பேங்க் ஆடிட் அண்ட் என்பிஎஃப்சி சிமிலர் லாங்குவேஜில் இருக்கும். பிஎஸ்யூ தனி மாதிரி தான் இருக்கும். டிஜிட்டல் ஆடிட்டும் தனியாக இருக்கும். ரைட்டா? கிளப் பண்ணி படிக்க வேண்டியதுன்னா இன்டர்னல் ஆடிட், டிஜிட்டல், இது டியூ டெலிஜென்ஸ், இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஃபரன்சிக். இந்த 4 ஏரியாஸுமே வந்து கொஞ்சம் இன்டர் ரிலேட்டட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆர் டெஃபினெட்லி 4 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஆல் டுகெதர். இந்த விஷயத்தை தான் இது இல்லாமல் ஸ்கோரிங் ஏரியாஸ் தான். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிக்க வேண்டியது எக்ஸ்ட்ராவாக எஸ்டிஜி அண்ட் இஎஸ்டி அஷ்யூரன்ஸ், அந்த 14 பிரின்சிபல்ஸ் வரும் இதில். அதெல்லாமும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரின்சிபல் லைன் மட்டும் நீங்கள் அட்லீஸ்ட் மெமரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் அதை வச்சு எழுதுறது புரியும். அதை கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஸ்கோரிங் ஏரியா. இதை தவிர காரோ இஸ் அ ஸ்கோரிங் ஏரியா ஃப்ரம் இன்டர்மீடியட் டு நவ் ஃபைனல் வரைக்கும் இட் இஸ் ஸ்கோரிங் ஏரியா தான். ஸோ இட் ஷுட் பி தரோ வித் ஆல் த கிளாஸஸ் ஆஃப் காரோ. கிளாஸ் நம்பரும் முக்கியம், கிளாஸும் முக்கியம். எத்திக்ஸ்க்கு எப்படியோ அதே மாதிரி காரோக்கும். திஸ் இஸ் யர் என்டையர் சப்ஜெக்ட். இதை தவிர எஸ்ஏ 200, 300, 400 to பேசிக்லி 700. இதில் முக்கியமான சீரீஸ்லாம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா 200 சீரீஸ் ஃபுல்லாக முக்கியம். 500 இஸ் ஆஃப் எசென்ஷியல். 600 குட்டி பட் எசென்ஷியல். இதை தவிர 700 விச் இஸ் யர் ஆடிட் ரிப்போர்ட் ஸ்டாண்டர்ட். இது கண்டிப்பாக படிச்சாகணும். இந்த லாட்லேயே என்னோட ஃபேவரட் அப்படின்னா 700. அதுக்கு அடுத்து எஸ்ஏ 500. இதுதான் ஷுட் பி யர் ப்ரையாரிட்டி ஆர்டர். ரைட்டா? இதுக்குமே நான் என்ன சொல்றேன்னா, நான் ஜென்ரலாக ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து படிங்கன்னு சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. ஃபார் எஸ்ஏஸுக்கு மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வீட் ஹவ் இன்சர்டட் டாக்குமெண்ட் மாதிரி 200 பேஜஸ் ஃபார் ஓல்டு எஸ்ஏஸ். இது ஒரு சம்மரி மாதிரி நாங்கள் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதே இது போதும். ஃபைனலுக்கும் வி ஹவ் வெட்டட் இட். ஓரளவுக்கு எல்லாமே 99% கொஸ்டின் ஆன்சர் கவரேஜ் இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் வச்சு கேட்ட கொஸ்டினுக்குலாம் ஓரளவுக்கு கவரேஜ் இருக்கும். யூ கேன் ட்ரஸ்ட் தட் அண்ட் இன்வெஸ்ட் யர் டைம் இன் திஸ் 200 பேஜஸ். ஏன் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் இஸ் ஆல்மோஸ்ட் 600 பேஜஸ் ஜஸ்ட் ஃபார் 200 to 700 சீரீஸ். தட் இஸ் ஆக்சுவலி டைம் கன்சியூமிங். நமக்கு அவ்வளோ வெயிட்டேஜுக்கு ஆனால் இது இருக்குமா, நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் அதில் போடுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த 200 பேஜஸில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் வெரி வெரி பெட்டர். ஓகே, நவ் தட் வி ஹவ் கவர்ட் தி என்டையர் சப்ஜெக்ட் எக்ஸ்டென்சிவ்லி. என்னோட ஆர்டரும் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு எத்திக்ஸு, அப்புறம் நியூ ஏரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் ஆடிட் ஏரியாஸ், அதுக்கப்புறம் ஓல்டு எஸ்ஏ. இதுதான் ஆர்டர் ஆஃப் கவரேஜ் இருந்தால் பெட்டராக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி. ஓகே, எப்படி படித்தா மார்க் வாங்க முடியும்? ஃபர்ஸ்ட் திங் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஐசிஏ ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லி. ரைட்டா? ஐசிஏ ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து மட்டும்தான் படிக்கணும். ஏன் அப்படின்னா டைரெக்டாக பிக் பண்ணுறதுக்கு இருக்கும். நீங்கள் எந்த ஃபேக்கல்ட்டி புக் வச்சாலும் அது ஐசிஏவோட அட்லீஸ்ட் மேட்ச் ஆகுதாங்கிறத பாருங்கள். நான் வேறு புக்கு எதுன்னு படிக்கணும்னு இல்லை. இதர் யூ கேன் டூ அத்துல் அகர்வால், சுபம் கேஸ்வானி, ஹூவர் மெட்டீரியல் ஆர் யூசிங், ஜஸ்ட் செக். சுபம் கேஸ்வானி ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங், பட் செக் பண்ணிக்கோங்க எதுலேயும் மிஸ் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு. பண்ணிட்டு உட்காருங்க. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு அதில் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, அந்த டாபிக் மட்டும் எடுத்து நோட்ஸ் ஆச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பட் பி ஷுவர் ஐசிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல் கவர் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல்ஸ் தட் யூ ஆர் யூசிங் ஆர் ஆக்சுவலி குட். தெர் இஸ் நோ அதர் வே. ரைட்டா? அந்த அகேன்ஸ்டாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஐசிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல் பேஸ்ட் ஃபேக்கல்ட்டி மெட்டீரியலாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் என்ஷூர் பண்ணிட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் ஃபார் சாப்டர்ஸ் லைக் டிஜிட்டல் ஆடிட், அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு கூட வேணும். எஸ்டிஜி அண்ட் இஎஸ்டிலையும் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், பிஎஸ்சிலையும் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப லேம் சாப்டர்ஸ், அதிலலாம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் உங்களால் எம்சிக்யூஸ் ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இது வந்துட்டு என்ன பண்ணும், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் கேஸ் பேஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் இதுதான் இருந்ததுன்னா யூ வில் பி ஏபிள் டு இன்டர்ப்ட் கரெக்ட்லி. தென் the easiest way to memorize is to first understand it. அதுக்கப்புறம் I don't have to specifically tell this.
since you guys have cleared intermediate already. But just for you to know it again or to remind you, you definitely have to memorize the keywords. ICA material or whatever material you are using, அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இது புதுசு இல்லை உங்களுக்கு. ஆடிட் இன்டர்மீடியட்லையும் இப்படி தான் படிச்சிங்க. படிக்கலைன்னா வெல்கம் டு சிஏ அகெயின், அப்படி தான் எழுதி ஆகணும். ஐசிஐக்கு இப்போ நீங்கள் பேப்பர் 3 hours எழுதுகிற பேப்பரை 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தான் கரெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு எக்ஸாமினர் சஜஸ்டர் ஆன்சரோட ரெஃபர் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற கீவேர்ட்ஸும் புக் லாங்குவேஜும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் மார்க்கு. அதுலேயும் ஃபுல் மார்க் தர மாட்டாங்க. 4 மார்க் கொஸ்டினாக இருந்தால் 3க்கு தான் வரும் மேக்ஸிமம். ரைட்டா, அவங்க லக்கு நல்லா இருந்ததுனா தான் 4 out of 4லாம் வரும். அப்படியே எழுதியிருந்தா தான் 4 out of 4ம் வரும். ரைட்டா, இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஃபார் தட் ரியாலிட்டி அண்ட் ஃபார் தட் அந்த ரியாலிட்டிக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ ஹாவ் டு மெமரைஸ் த கீவேர்ட்ஸ் இன் தி ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல். யூ ஹாவ் டு ரைட் இன் த புக் லாங்குவேஜ். கொஸ்டினை கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படி கிளியர்லி. அதுக்கு தான் சொல்கிறேன், ஐசிஐ எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு ரெப்ளிகேட் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் 100%. ரைட்டா, ஸோ நீங்கள் எழுத வேண்டியது அப்படியே இருக்கணும். உங்களுக்கு முக்கியமானது புக் லாங்குவேஜும் கீவேர்ட்ஸும். ரைட்டா, ஒரு இது படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரை டு மெமரைஸ் அட்லீஸ்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் ரிசைட் இட் டு யுவர் செல்ஃப் ஆர் டு சம் ஒன் இன் அ ப்ரொஃபஷனல் வே. அந்த புக் லாங்குவேஜ் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எழுதினா போதும். அதுக்கு கீவேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணுற எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ரைட்டா, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வரணுங்கிறதுக்காக புக் லாங்குவேஜ் எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் இது மெயினான பாயிண்ட். இது வந்துட்டு எல்லா ஏரியா இன் ஆடிட் இன்ட்ருக்கும் நான் பார்த்துருக்கேன், ஃபைனலுக்கும் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சரே நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸ்பெசிஃபிக்லி இது எஸ்ஏக்கு தான் அப்ளிகபிள் ஆகுது. ஆன்சரே நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு தான் இந்த ஆன்சராங்கிறது உங்களுக்கு தெரியாது. அங்கே தான் பிரச்சனை வருது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, படிச்சுட்டு when you're ரிவைசிங்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஸ்பெண்ட் half an hour ஆஃப்டர் மெமரைசிங் தி என்டையர் போர்ஷன். ஸ்பெண்ட் half an hour ஃபார் ஈச் சாப்டர். இந்த கொஸ்டினை படிங்க, ஆன்சர் பார்க்காம இதுக்கு இதுதான் ஆன்சர்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. டோன்ட் ரிகால் த பாயிண்ட்ஸ், ஜஸ்ட் ரீகால் வாட் போர்ஷன் யூ ஹேவ் டு ரைட். ரைட்டா, அது மேட்ச் ஆகுது ஆக்சுவல் ஆன்சரோட அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது பண்ணுறப்போ யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ். எக்ஸாம்லையும் யூ வில் பி ஏபிள் டு ரிலேட். சம்டைம்ஸ் நீங்கள் இதுதான் ஆன்சர் இருக்கும்னு நினைப்பீங்க, ஐசிஐ வேறு ஆன்சர் கொடுத்துருப்பான். ஸோ டு அவாய்ட் சச் சர்ப்ரைசஸ் ஈவன் ஆஃப்டர் நோயிங் தி ஆன்சர், அதை எழுதாமல் வரது எவ்வளோ கொடூரமான விஷயம். அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு வாட்டி கொஸ்டின் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இது வந்துட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் லாங்கர் அண்ட் பெட்டர் மெமரியும் வந்துடும். ரைட், ரிசைட் பண்ணணும். கீவேர்ட்ஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து தான் ஆகணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். யூ நீட் டு ஹேவ் த புக் லாங்குவேஜ் அண்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் ரைட் தி ரைட் ஆன்சர் ஃபார் தி ரைட் கொஸ்டின். இது பண்ணால் தான் மார்க் வரும். சிம்பிள் அஸ் தட். இதுதான் ஆக்சுவல் இது. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சம் சார்ட் ஆஃப் ஒரு டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், ஒரே ஒரு டெஸ்ட்டாக அட்லீஸ்ட் இதை பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு எம்டிபியே எடுத்துக்கோங்க, ஒரு 5 சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரைட்டா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை எழுதிட்டு உங்களுக்கு 40 வருதான்னு பாருங்கள். ரைட்டா, ஏதாவது இல்லைன்னா செக்மெண்ட் வைஸ் மட்டும் நியூ எஸ்ஏஎஸ் மட்டும் எடுத்து எழுதுறேன், அது மாதிரி எடுத்துக்கோங்க. எம்சிக்யூஸில் மேரத்தான் டைப், அதாவது எப்படி சொல்லுவோம், 10 கொஸ்டினை கண்டினியூஸாக பாருங்கள், ஆன்சரை 10 கொஸ்டின் முடிஞ்சோன்னு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணுறப்போ யூ வில் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ரைட்டா, திஸ் இஸ் ஒன் அப்ரோச். இதை தவிர ஐ ஹேவ் ஃபியூ திங்ஸ் டு டெல் யூ அபவுட். ஆஸ் ஐ வாஸ் சேயிங், இப்போ நீங்கள் சிலபஸே வந்துட்டு 100% ஆஃப் த சிலபஸ் ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னா 40 கன்ஃபார்மாக வாங்குறதுக்கு யூ ஹேவ் அ குட் சான்ஸ். சின்ஸ் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆல்ரெடி, யூ ஹேவ் அ குட் சான்ஸ் டு ஸ்கோர் 40. ரைட்டா, 60% ஆஃப் த சிலபஸ், 60% ஆஃப் த சிலபஸை 2 தடவை படிச்சிருக்கீங்க. லைக் பேக் டு பேக் ஆஸ் இட் இஸ் ரிசைட் பண்ணி பார்த்து எழுதி பார்த்து 2 தடவை படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈவன் இந்த வேர்ஸ்ட் பேப்பர்ஸ் 50+ வாங்குறது ஈஸியராக வாங்கிடலாம். ரைட்டா, 100% ஆஃப் த சிலபஸையும் 2 தடவை படிச்சிருக்கீங்க அப்படின்னா there is nothing that can stop you from scoring 55+. This is a benchmark standard that I have seen at least 4 out of 5 students இது பண்ணதில் நடந்திருக்கு. அப்படியே ப்ராப்ளி குட்டி மிஸ்டேக்ஸ் பண்ண அந்த ஒருத்தராக கூட இருக்கலாம். பட் இந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்கிறீங்க அண்ட் 1.5 நாள், இது எல்லாமே 1.5 நாள் ப்ரிப்பரேஷன் சேர்க்காமல், 1.5 நாள் ப்ரிப்பரேஷன் சேர்க்காமல் உங்களால் இவ்வளோ படித்து முடிக்க முடியுது அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி ஸ்கோர் வெல். ஆடிட் கேன் பிகம் அ ஸ்கோரிங் சப்ஜெக்ட். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் எஸ், தியரி பேப்பர்லேயே எப்போவுமே அன்சர்டனிட்டி ஹை. நீங்கள் அப்படியே அந்த கீவேர்டு எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் வரும். ஸோ அந்த ப்ரிசஷன் ரொம்ப முக்கியம் அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் டு கெட் தட் ப்ரிசஷன். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் யூ ஆல்ரெடி நோ இட், வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ் தட். வெறும் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாயே. நீங்கள் கீவேர்ட்ஸ் படி எழுதி, கீவேர்ட்ஸ் அதாவது எக்ஸாமினர் உங்கள் பேப்பர் எடுத்து திருத்தும் போது சஜஸ்டர் ஆன்சர் படி இருக்கிற கீவேர்ட்ஸும் புக் லாங்குவேஜும் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் மார்க் போடுறாங்க. தட் இஸ் தி என்டையர் மார்க்கிங் வே. ரைட்டா, ஸோ அதுக்கு நீங்கள் கீவேர்ட்ஸ் அப்படியே எழுதி தான் ஆகணும். புக் லாங்குவேஜ் படி நீங்கள் எழுதி தான் ஆகணும். அதுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், கீவேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணணும். இதுதான் ஒரே வழி. கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தான் திருப்பி உங்களுக்கு ரியாலிட்டி செக் தரேன், அது மாயை. ரைட்டா, அது மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க.
தென் தெரியுதோ தெரியலையோ 100 மார்க்ஸ் எழுதுங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ, ரைட் சம்திங் ரெலவெண்ட் டு தட். டோன்ட் ஸ்கிப் இட், நெவர் ஸ்கிப், ரைட் 100 மார்க்ஸ். தென் வாட் யூ ஷுட் டூ இஸ், இது எல்லாமே வந்துட்டு வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ஃபார் தட் 1.5 days. 1.5 days நீங்கள் வந்துட்டு எப்படி எழுதுறீங்க, லைக் 1.5 days உங்களால் எப்படி ரீகால் பண்ண முடியுது, அதுக்கு தான் இந்த என்டையர் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி படித்தது மறக்கிறாப்பில் தான் இருக்கும். யுவர் கோல் ஷுட் பி 60 to 70% ஆஃப் த போர்ஷனை அப்படியே ஃபுல்லாக அந்த 1.5 நாளில் படித்து முடிக்கணும். ஸோ தட் ஷார்ட் டேர்ம் மெமரியில் யூ ஆர் ஏபிள் டு கேபிட்டலைஸ். இதுக்கு தான் இப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் ரீசன்சி வச்சு தான் யூ ஆர் கோயிங் டு ஸ்கோர் ஹை. தட் இஸ் தி வே தட் எவ்ரிபடி டஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுமானாலே யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர். ரைட்டா? வாட் we can help you from focus is we have launched our CA final personalized fast track classes. ரைட்டா? CA ஃபைனலுக்கும் அட்வான்ஸ்ட் ஆடிட்டுக்கு நாங்கள் இந்த பர்சனலைஸ் ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் ஆஃபர் பண்ணுறோம். அதில் உங்களை கிளாஸ்லேயே படிக்க வச்சிரும். இந்த நம்ம கீவேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரிட்டன் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், MCQ, அது எல்லாமே உங்களை கிளாஸ்லேயே பண்ண வச்சிரும். ரைட்டா? யூ வில் பி ரிசைட்டிங் தி என்டையர் ஸ்டடி மெட்டீரியல் இன் த கிளாஸ் இட் செல்ஃப். ஹவு வில் வி டூ தட்? வி ஹாவ் அ டியூட்டர் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம். ஃபேக்கல்ட்டி செஷன், டியூட்டர் செஷன் 2 இருக்கும். ஃபேக்கல்ட்டி செஷனில் we will be focusing on conceptual clarity. டியூட்டர் செஷனில் what we will be doing is, ஒரு கிளாஸுக்கு 10 ஸ்டூடெண்ட், அதாவது 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு டியூட்டர் அப்படின்னு அலாட் பண்ணி உங்களை கிளாஸ்லேயே படிக்க வைப்போம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பர்பஸ் ஆஃப் ஆர்டர் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டியூட்டர் வந்து அந்த கான்செப்டை உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் பை லைன் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைமர் கொடுப்பாங்க. அந்த டைமரில் நீங்கள் கிளாஸ்லேயே படித்து முடிக்கணும். ரைட்டா? அந்த டைமர் முடிஞ்சோடனே டியூட்டர் வில் செலக்ட் பீப்புள் ரேண்டம்லி அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ரைட்டா? எல்லாரையுமே கேள்வி கேட்பாங்க இந்த கிவன் டியூரேஷன். ஸோ இந்த டியூரேஷனில் நீங்கள் வந்து கிளாஸ்லேயே படித்து முடிச்சிருவீங்க. ரைட்டா? கிளாஸ்லேயே 100% ஆஃப் த சிலபஸை நீங்கள் படித்து முடிச்சுருவீங்க. இதை தவிர அசைன்மெண்ட்ஸ், நாங்கள் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் எழுதினாலே ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்துடும். தென் யூ வில் ஹேவ் யர் டெஸ்ட். இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு பி எக்ஸாம் ரெடி. இதை தவிர நம்ம ரிவிஷன் மேரத்தான் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற டார்கெட்ஸ் வச்சு பண்ணுறது. அதை பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ஸ்டடி த சிலபஸ் ட்வைஸ். தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். ஸோ யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் FR and AFM alone. ஆடிட்டுக்கு நாங்கள் சொல்கிறத பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் யுவர் பெஸ்ட். That is what we are offering. I think you can get benefited from this as well. So what we would recommend is you take up your audit preparation seriously and put in the effort. If we can help you in putting in that effort, please join us. That is our only offering. Right? If you are interested in joining or want to know more about this, you have the support number in the video description. Right? Join, focus and make it your last attempt. Thank you for watching till the end. If you feel this video is helpful for you or your friends, send it to your friends and like, share and subscribe to Focus Edu. All the best and we'll see you in another video very soon.